தமிழகத்தில் அரசியல் நிலையற்ற தன்மையை ஏற்படுத்துவதற்கு ஆளுநரால் முயற்சி மேற்கொள்ளப்படுவதாக தமிழர் தேசிய முன்னணி தலைவர் பழ நெடுமாறன் குற்றம் சாட்டியிருக்கிறார். சென்னை அருகே பல்லாவரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்துக்கு நிரந்தர ஆளுநரை நியமிக்காமல் மத்திய அரசு வேண்டுமென்றே காலம் தாழ்த்துவதாகவும் தெரிவித்திருக்கிறார். திட்டமிட்டு அரசியல் ஸ்திரமற்ற நிலை ஏற்படுத்துவதற்கு ஆளுநரால் முயற்சி செய்யப்படுகிறது. கடந்த 5 மாத காலமாக தமிழ்நாடு போன்ற ஒரு முக்கியமான மாநிலத்திற்கு நிரந்தர ஆளுநர் நியமிக்கப்படாமல் வேண்டுமென்றே மத்திய அரசு காலம் கடத்துகிறது. அதன் விளைவாக இன்றைக்கு தமிழக அரசியலில் வேண்டாத விளைவுகள் ஏற்பட்டிருக்கின்றன. கடந்த 2016ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 30ஆம் தேதி ரோசையா கவர்னர் பொறுப்பிலிருந்து விலகி சென்று விட்டார். உடனடியாக நிரந்தர ஆளுநர் நியமிக்க முடியவில்லை என்று சொன்னால் தற்காலிக ஆளுநராக பக்கத்து மாநிலங்களை சேர்ந்தவர்களை நியமிப்பதுதான் வழக்கம். ஆனால் மகாராஷ்டிராவில் இருந்த ஆளுநரை வித்யாசாகர் ராவ் அவர்களை இங்கே தற்காலிக கவர்னராக நியமிக்கிறார். தற்காலிக கவர்னர் என்பது ஒரு 10 நாள் 15 நாட்களுக்கு மேல் நீடித்ததே கிடையாது. ஆனால் 5 மாத காலமாக தொடர்ந்து தற்காலிக கவர்னர் தமிழ்நாட்டில் இருக்க வைக்கப்பட்டிருக்கிறார். இவர் முன்னாள் RS காரர் என்பது எல்லோரும் அறிந்த ஒன்று.